ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகா பரிசுத்தமும் பயப்படத்தக்கவும் ஒன்றான மேய்தேவனே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கண்மலையும் ஸ்தோத்திரிகம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரும் ஸ்தோத்திரங்கள், தியானத ஏக சக்கராதிபதியும் ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்போகிறங்கள் ஆத்ம மணவாளனையும் ஸ்தோத்திரிகம் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா பிதாவையும் ஸ்தோத்திரிகம், அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிகம், ஜோதிகளின் பிதாவையும் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தணும் தயவிற்காக நன்றி செலுத்தும் ராஜா. இந்த புதிய நாளையும் காணும்படி நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி ராஜா. இன்று நாளும் முழுவதும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி அப்பா எல்லா விதமான பாவை கிரியைகளுக்கு நீர் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு இருக்க முடியாத பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து அப்பா விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கிறேன் ஜெபிக்கிறோம். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின தேவன் கர்த்தாவே. அப்பா அப்படிப்பட்டதான உங்களுடைய கரமானது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. யாவருக்கும் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கிறேன் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. அந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து பிதாவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து ராஜா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின்படி நான் ஜெயங்கொண்டேன், பிதாவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று வேத வார்த்தையின்படி கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே நாங்களும் அப்பா அந்த பிசாசன் அவனுடைய கிரியைகளை ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தின் சத்துவத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தா உம்மை துக்கப்படுத்துகிறதான கர்த்தாவே எந்த ஒரு பாவம் செய்யாதபடி ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இன்னும் நாங்கள் தகப்பனே அதிகமாய் கர்த்தாவே உம்மோடு கூட கிட்டிச்சர முகமோ கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க. உம்மை தரிசிக்க விடாதபடி எங்களில் இருக்கும் பாவை கிரிகளை நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை யாவரும் உடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் மருத்துவமுடைய கரமானது உடைய ஆசிரியர் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலைக்கு செல்கிறதான பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை தய கிடைக்க பண்ணுங்க ராஜா. ஆம் கத்தாவே நாங்கள் செல்கிற இடம் எல்லாம் கத்தா உங்களுடைய சித்தத்தை கத்தாவே உங்களுடைய நாமத்தை நாங்கள் அறிவித்து கத்தாவே. உமக்கு பிரியமான ஜனங்கள் இருந்தார்களானால் கத்தாவே அவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த அப்பா நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அநேகருக்கும் சத்தியத்தை அறிவிக்கவும் கர்த்தாவே. அப்பா நாங்களும் ஆவிக்குள்ள எழுப்பி பிரகாசிக்கும் தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனங்களை அப்பா நாங்கள் வாசித்து தியானித்து ராஜா உடைய ரகசியங்களையும் மறைப்பொருள்களையும் நாங்கள் அப்பா தெரிந்து கொண்டு அதிகமாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. நாங்கள் உம்மோடு கூட கிட்டிச்சர கர்த்ததாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. உலகத்திலும் உலகத்தில் உள்ள பொருள்களும் அன்பு கூறாதிருங்கள் என்ற அப்பா. ஆம் கர்த்தாவுடைய வார்த்தையின்படி ராஜா. ஆம் கர்த்தாவே நாங்கள் ஒருபோதும் தகப்பனே இந்த உலகத்தை சார்ந்து வாழாதபடி ராஜா. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரிகமே மாத்திரம் நாங்கள் சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை நாங்கள் காணப்பட எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க. கடன் பிரச்சனை இருக்கிறது யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் தாசர்களின் கத்த வியாபாரத்தை நீர் ஆஸ்வதித்து கொடுங்க ராஜா. ஆம் கத்தாவே, அப்பா அம்மாள் செய்யக்கூடாதுன்னு அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிகிறோமே. ஆபிரகாம் தகப்பனே, அப்பா ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாங்களும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா அந்த வாழ்க்கையிலும் தகப்பனை நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படும் தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. உண்மையில் நாங்கள் நிலைத்திருந்து ராஜா கனி கொடுக்க தேவன் தாம் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அப்படியாக புத்தி இல்லாத கன்னிகைகளை போல நாங்கள் இல்லாதபடி ராஜா. ஆம் கத்தாவே, மத்தேயு தகப்பனை 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளின்படி நாங்கள் புத்தி உள்ளவர்களை கத்த உடைய வருகையை எதிர்நோக்கி எப்பொழுது நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஆம் ராஜா விழிப்புடன் காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படும் தேவன் தாம் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. ஆகாரம் இல்லாதவர்களுக்கு தகப்பனே ஆகாரத்தை நீர் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கத்தாவே இந்த பூமியில் தகப்பனே அவர்கள் வாழக்கூடிய வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதே என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே அப்பா யார் ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் தாமே நீரே ஜீவன்ல தேவன் என்பதை கத்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை யாவரும் அறிந்து கொள்ள முடியும். நீர் அப்பா அப்படியாக பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகம் அப்படியாக செய்வோம். நன்றி செலுத்துறோம். கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்களை உங்களுடைய கடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்தி தர்ப்பணிக்கிறோம். சகல துதிகிற மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கும். எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.